சயான் கோலிவாடா கோக்ரியகர் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் கொடை விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. நாடார் சமாஜ் சேவா சங்கம் மூலம் நிர்வகிக்கப்படும் சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் 25வது ஆண்டு வெள்ளி விழா கொடை விழாவை முன்னிட்டு திருக்கால் நாட்டு விழா நவம்பர் 5ஆம் தேதி காலை 8 மணிக்கு கோவில் தலைவர் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. காலை 11 மணிக்கு பால்குடம் தீர்த்தம் எடுப்பவர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்வும் நடைபெற்றது. 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருவையாறு சுவாமிகள் உப்பிலியப்பன் பட்டாச்சாரியார், அகில பாரத சந்நியாசிகள் சங்க நிறுவன தலைவர் ஒகேனக்கல் ஸ்ரீமத் சுவாமி ராமானந்த் மகாராஜ், தங்கராஜ் வாத்தியார், லட்சுமணன் சுவாமிகள் ஆகியோர் முன்னிலையில் மகா கணபதி ஹோமம், வாஸ்து பூஜை, நவக்கிரக ஹோமம், துர்கா ஹோமம் ஆகியன நடைபெற்றது. இதில் எஸ். வெங்கடேஷ் கம்பர் குழுவினரின் ராஜ மேளம் மற்றும் கல்லிடைக்குறிச்சி பரமசிவம் குழுவினரின் செண்டா மேளம் இடம்பெற்று இருந்தது. இரவு 7:15 மணிக்கு அகில பாரத சந்நியாசிகள் சங்கம் நதிகள் ஒருங்கிணைப்பாளர் சிவசபா சென்னையின் அன்னை ஸ்ரீ ஞானேஸ்வரி கிரி முன்னிலையில் ஸ்ரீ மகா சரஸ்வதி யாக வேள்வி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர் பெருவாரியாக கலந்து கொண்டனர். இந்த யாக வேள்வியால் மாணவ மாணவியரின் அறிவாற்றல், நினைவாற்றல், படிப்பாற்றல் பெருகும் என்பது ஐதீகம். இதற்காக முன்பதிவு செய்யப்பட்ட மாணவ மாணவியரின் பெயர், ராசி, நட்சத்திரம் ஆகியன வாசிக்கப்பட்டு வேள்வி முறையாக நடைபெற்றது. வேள்வியின் போது மாணவ செல்வங்களுக்கு அன்னை அறிவுரைகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு தென்னக புகழ் சின்னத்துரை அசத்தல் மன்னர்கள் பங்கு பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் லட்சுமிபுரம் காமராஜ் காந்தியின் தங்கஸ்வரங்கள் கலைக்குழுவினரின் மாபெரும் பல்சுவை கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முருகப்பெருமானின் பக்தி பாடல்கள், பத்ரகாளியம்மன் பக்தி பாடல்கள், பெருந்தலைவர் காமராஜரின் புகழ் பாடல்கள் இடம்பெற்று இருந்தது. பாடல்களுக்கு ஏற்றபடி முருகப்பெருமான் மற்றும் காமராஜர் வேடமிட்ட கலைஞர்கள் மேடையில் தோன்றி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர். கோவில் திருப்பணிகளை தனி ஆளாக முன்னின்று பொறுப்புடன் செயலாற்றி வரும் கோவில் தலைவர் எம் முருகராஜ் நாடாருக்கு பாராட்டு தெரிவித்து பாண்டுப் ஐயப்ப பக்த சேவா சங்கம் சார்பில் மாயாண்டி மற்றும் துரை ஆகியோர் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். மேலும் இசை கலைஞர்களும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். கொடை விழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் பிரம்மாண்ட பந்தல் அமைத்து மின்விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இந்நிகழ்ச்சியில் கோவில் துணைத் தலைவர் SP நடராஜன் நாடார், கூடுதல் தணிக்கையாளர் தங்கச்சர்மன் நாடார், நிர்வாக குழு உறுப்பினர் ராஜேஷ் நாடார், லிங்கத்துறை நாடார், ராதாகிருஷ்ணன் நாடார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொடை விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாடார் சமாஜ் சேவா சங்கம் நிர்வாக குழுவினர் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர்.